ஹாய் நண்பா, எல்லாருக்குமே வணக்கம். விஜயண்ணாவுடைய ஃபேன்ஸ்லாம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜயண்ணா டிவிக்கேன்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு வரலாற்று சாதனை படைக்கிற விதமா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல சிஎம் ஆகிட்டாரு. அதுக்கான முக்கிய காரணம்னா எல்லாரும் சொல்றது மக்கள் மாற்றத்தை விரும்பியிருக்காங்க. விஜய் அவர்கள் எலெக்ஷன்ல வந்ததுனால அவருக்கு ஓட் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, விஜயண்ணாவுக்கு ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அதனால அவர் வின் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் தாண்டி இன்னொரு மிகப்பெரிய காரணம் ஒண்ணு இருக்கு. விஜயண்ணா இன்னைக்கு சிஎம் இருக்காருன்னா அதுக்கான காரணம் முக்கியமா குழந்தைகள் மட்டும்தான். விஜய் கடைசி பிரச்சாரம் பண்ணக்குள்ள கூட சொல்லிருப்பாரு, விஜய் மாமாவுக்கு ஓட் போட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. அதுக்காக இப்போ உள்ள எதிர்கட்சிகள் கேஸ் கூட போட்டாங்க. அந்த டைம்ல நம்ம பல வீடியோஸ்ல பாத்திருப்போம், குழந்தைகள் எல்லாம் வந்து தன்னுடைய பெற்றோர் கிட்ட ஓட் போட சொல்றது, தாத்தா பாட்டி கிட்ட. நான் நேர்லயே பாத்திருக்கேன், அடம் பிடிச்சி சண்டை போட்டு ஓட் போட சொல்லுவாங்க. அது 3 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, 10 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, 15 வயசாவே இருந்தாலும் சரி, விஜய் அண்ணாவுக்கு இளைஞர்கள் பெரியவர்கள் சப்போர்ட்டை தாண்டி குழந்தைகள் சப்போர்ட் இருக்கிறதுனாலதான் இப்ப இந்த ஒரு டாப் பொசிஷன்ல இருக்காரு. சரி, அவர் வின் பண்ண பிறகு அந்த குழந்தைகளுக்காக என்ன செஞ்சார் அப்படின்ற மாதிரி பல பேர் கேட்பாங்க. அதுக்காக தான் உடனடியா தங்க மோதிரம் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாத கல்வியை சார்ந்த பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. இப்ப நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்குது, விஜய் அவர்கள் தன்னுடைய சொந்த தொகுதியான பெரம்பூர் தொகுதியில குழந்தைகளை சந்திச்சு குச்சி மிட்டாய் கொடுக்கறது அண்ட் சின்ன சின்ன கிஃப்ட் எல்லாம் தன்னுடைய கையால கொடுக்க போறாராம். அது என்னப்பா அவருடைய தொகுதியில மட்டும் தான் பண்ணுவாரான்னு கேப்பீங்க. கண்டிப்பா எல்லா தொகுதியிலுமே பண்ணுவாரா, அவர் கையால எல்லா தொகுதியிலும் கொடுக்க முடியுமா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பத்தி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. Bye friends.